இன்றைக்கி நாம் ஜவ்வரிசி வச்சு ரொம்பவே டேஸ்டியாக நல்ல மொறு மொறுன்னு கிரன்ச்சியான ஈவினிங் ஸ்நாக் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துகிட்டு இதில் ஒரு அரை கப்பு போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போட்டு அப்படியே ஊற விட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி ஊறி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கம்ப்ளீட்டாக ஊறிடுச்சு. இந்த டைமில் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நல்ல வடை மாதிரி உருட்டுற பக்குவத்துக்கு வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா பருப்பு வடை மாதிரி தட்டி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டேன். இதை நம்ம இன்றைக்கி குழிப்பணியாரக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலரில் வரது வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் நல்லா குக் பண்ணி எடுங்க. இது ஒரு துளி கூட நம்மளுக்கு எண்ணெயை உறிஞ்செடுக்காது. ஸோ கண்டிப்பாக தாராளமாக யார் வேணால் சாப்பிட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கமுமே நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். உள்ளேயும் நல்லா சூப்பராக குக் ஆகி வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக விடுங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்து எண்ணெயெல்லாம் வடித்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சுட சுட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டீ காஃபிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்காக இருக்கும். ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.